வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்து மகளிர்களுக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தலைப்புச் செய்திகள். நாசரத் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற தமிழ் வினாடி வினா போட்டி. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டிகள். வயலட் டேவை கொண்டாடிய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி. பிரவுன் டேவை கொண்டாடிய நாசரத் பள்ளி மழலையர்கள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிக்கும் விழா. தி நாசரத் அகாடமி பள்ளியில் துரித கணித போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிக்கும் விழா. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. வாழ்வில் என்றும் மறக்க முடியாத அங்கமாய் திகழும் இன்பச் சுற்றுலா மனதில் என்றும் நீங்கா நினைவுகளோடு இனிமையான அனுபவங்களோடு திரளாக வரும் மாணவ செல்வங்களை இன்பச் சுற்றுலாவிற்கு பள்ளி நிர்வாகம் அன்பும் அக்கறையும் வெளிப்படுத்தும் விதமாக பேருந்துகள் மூலம் அழைத்து சென்று பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மாணவ மாணவியரின் கல்வி சுற்றுலாவை பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்து ஆசியும் அறிவுரையும் கூறி வழி அனுப்பி வைத்தார். LKG முதல் 11ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் இன்ப சுற்றுலாவாக குயின்ஸ்லாந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கிற்கு சென்று வந்தனர். பெற்றோர்களும் நிறைந்த மனதுடன் பள்ளி நிர்வாகத்திற்கு தங்கள் நன்றியினை தெரிவித்து ஒத்துழைப்பையும் நல்கினர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற தமிழ் வினாடி வினா போட்டி. புத்தியை தீட்டி அறிவில் உயர் என்ற சொல்லிற்கேற்ப ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் தமிழ் வினாடி வினா போட்டி கடந்த 23/2/2026 முதல் 27/2/2026 வரை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர் 4 அணிகளாக பங்கேற்று ஒவ்வொரு அணிகளும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் 4 சுற்றுகள், ஒவ்வொரு சுற்றுக்கும் 4 கேள்விகள் கேட்கப்பட்டது. போட்டியின் சுற்றுகளை நடத்துவதற்கு ஒவ்வொரு வகுப்பு தமிழ் ஆசிரியர்களை கொண்டு நடத்தினர். வினாடி வினா போட்டியில் சொல் விளையாட்டு, பழமொழி, விடுகதை, திருக்குறள், பொது அறிவு வினாக்கள், சொல் உருவாக்குதல் போன்றவற்றில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு மாணவர்கள் தங்கள் அறிவுத்திறனை வளர்க்கும் வகையில் பயனுள்ளதாக அமைந்தது. மாணவர்கள் இப்போட்டியில் மிக ஆர்வத்துடன் பதில் அளித்தனர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலாமங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தினர். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற போட்டிகள். கடந்த 28/2/2026 அன்று திருமுலவாயிலில் அமைந்துள்ள பெத்தல் குளோபல் பள்ளியில் யங் இன்னோவேட்டர்ஸ் என்ற தலைப்பில் சயின்ஸ் எக்ஸ்போ காம்படிஷனில் தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்போட்டிகளில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் தலா 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் கலந்து கொண்டனர். எம் பள்ளியை சார்ந்த 15 மாணவர்கள் 5 குழுக்களாகவும் ஒவ்வொரு குழுவும் 3 மாணவர்கள் வீதம் கலந்து கொண்டனர். 1ஆம் மற்றும் 2ஆம் வகுப்பில் பயிலும் கேப்ரியல், ரித்தன்யா, ரிஷ்வந்த் போன்ற மாணவர்கள் கலர்ஸ் ஆஃப் கிளீன் எர்த் என்ற செய்முறை செயல்பாட்டில் முதல் பரிசையும், 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பில் பயிலும் விக்டர், பிரதீக்ஷா, துருவன் போன்ற மாணவர்கள் 2ஆம் பரிசும், 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பில் பயிலும் ஆதித்யா, ஜுவாலத், ஜேடன் ஆகிய மாணவர்கள் ஆட்டோமேட்டிக் ரெஸ்ட்ரூம் என்ற செய்முறை செயல்பாட்டினை சிறப்பான முறையில் செய்து முதல் பரிசையும், LKG மழலையர்கள் பிரிவில் பயிலும் ஜாசர் சைரஸ் ஜரூல் என்ற மாணவன் ஃபேன்சி டிரஸ் என்ற போட்டியில் முதல் பரிசையும் வென்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 5 வருடங்களாக ஆவடி கவரபாளையத்தில் CRS ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் NVR ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து கால்பந்து போட்டியை நடத்தினர்.
இப்போட்டியில் 10 குழுக்கள் களமிறங்கிய நிலையில் எம் பள்ளியை சார்ந்த குஷ்வின் என்ற மாணவன் 12 வயதிற்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த சுழல் கோப்பையை பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஜிதின், நரேன், நிபிலிராய் போன்ற மாணவர்கள் 10 வயதிற்குட்பட்ட பிரிவில் கலந்து கொண்டு 3ஆம் பரிசை தட்டி வந்தனர். இதில் ஜிதின் என்ற மாணவன் தன் தனித்திறமையை நிரூபித்து பெஸ்ட் பிளேயர் பரிசும் பெற்றார். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் கொடுத்து தொடர்ந்து வெற்றி பெற அறிவுரைகளை வழங்கினார். வயலட் டேவை கொண்டாடிய நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள். நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் எல்கேஜி மழலையர்களால் 27/2/2026 அன்று வயலட் டே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்வின் தொடக்கமாக மழலையர்கள் எம் பள்ளி முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களை டைரி பிளவர்ஸ், டைரி மில்க் சாக்லேட் கொடுத்து வரவேற்க முதல்வர் அவர்கள் ரிப்பன் வெட்டி நிகழ்வினை தொடங்கி வைத்தார். வகுப்பு முழுவதும் திராட்சை தோட்டம் போலவும் மேலும் பலவித வயலட் நிற பூக்கள், பேப்பர் கட்டிங், பட்டர்ஃப்ளை, குறிஞ்சி மலர், ஹேங்கிங்ஸ் கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அனைத்து மாணவ செல்வங்களும் வயலட் நிற ஆடையை அணிந்து வந்து கேர்ள்ஸ் திராட்சை கொத்து போலவும், பாய்ஸ் ஆக்டோபஸ் போன்ற வடிவத்தில் அமர்ந்திருந்தது போட்டோ பிரேம் வடிவம் போன்று காட்சியளித்தது. வயலட் டேவை பற்றிய பாடலை செய்கை நடனத்துடன் கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் மலர் குறிஞ்சி என்பதையும் அறிந்து கொண்டனர். லிதர்சனா என்ற மாணவி சிவப்பு மற்றும் நீலம் இரு வண்ணங்களையும் கலக்கும் போது சரியான பர்பிள் நிறம் மற்றும் அவற்றுடன் லாவெண்டர் மற்றும் வெள்ளை நிறம் சேரும் போது சரியான வயலட் நிறம் கிடைக்கும் என்பதை முதல்வர் கூற அம்மாணவி செய்து காட்டி அனைவரும் அறிந்து கொண்டனர். கனிஷ்கா என்ற மாணவி தி ஃபாக்ஸ் அண்ட் தி கிரேப் ஸ்டோரியை கிரேப்ஸ் தோட்ட மாதிரியுடன் தெல்ல தெளிவாக எடுத்து கூறினார். அனைத்து மழலையர்களும் தங்கள் கொண்டு வந்த கிரேப்ஸை பகிர்ந்து உண்டு அந்நாளை மகிழ்ச்சியுடன் கழித்தனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு நாசரத் பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களே என்ற தலைப்பில் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்களின் தலைமையில் பேச்சு போட்டி நடைபெற்றது. ரூபி, எமரால், சஃபயர், டோபாஸ் ஆகிய 4 ஹவுஸ் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு இப்போட்டி மிகுந்த உற்சாகமூட்டும் விதமாக அமைந்திருந்தன. பள்ளியின் நிறுவனர் திருமதி சந்திரா டேவிட், செயலாளர் திருவாளர் AN என்ஜி மேரிஸ், சோபியா மேரிஸ் ஆகியோரின் தன்னிகரற்ற பணி, பள்ளியின் வளர்ச்சி நிலைகள், கல்வி முறைகள், உலகமெங்கும் பரவி வாழும் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் மீது கொண்டுள்ள ஈடுபாடு ஆகியவை குறித்து தங்கள் தெளிவான கருத்துக்களை எடுத்துரைத்த முறை அனைவரையும் உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தியது. 7 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டு இன்று 8 நிறுவனங்களாக வளர்ந்துள்ள நாசரத் கல்வி குழுமத்தின் உலகளாவிய வளர்ச்சி நிலையை குறித்து கருத்தோட்டம் மிக்க உரையாற்றி போட்டியினை நிறைவு செய்தார் பள்ளியின் முதல்வர். பிரவுன் டேவை கொண்டாடிய நாசரத் பள்ளி மழலையர்கள். ஆவடி கனடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த வாரம் எல்கேஜி மாணவ மாணவிகளுக்கான பிரவுன் டே செலிப்ரேஷன் மிக சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் அனைவரும் பிரவுன் டேவை கொண்டாடும் விதமாக வகுப்பறை முழுவதும் பிரவுன் நிற பலூன்கள், பொருட்கள் மற்றும் வரைபடத்தாள்களால் அழகுபடுத்தியது அனைவர் கண்களுக்கும் விருந்தளித்தது. மாணவ செல்வங்கள் அழகான பிரவுன் நிற பழங்கள், காய்கறிகள் மற்றும் மர விழுதுகள் வடிவிலும் உருளைக்கிழங்கு போன்ற தோற்றமும் வரைபடத்தாள் மூலம் கொண்டு வந்து பிரவுன் நிறத்தின் தன்மையை காட்டினர். ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு பிரவுன் நிறத்தின் முக்கியத்துவத்தையும் தேங்காய், உருளைக்கிழங்கு, சப்போட்டா ஆகிய பொருட்களை மாணவர்களிடம் காண்பித்து பிரவுன் நிறத்தின் தனித்தன்மையையும் எடுத்து கூறினர். ஆசிரியர்கள் பிரவுன் நிறத்தை எடுத்து கூறும் விதமாக உடைகள் அணிந்து வந்து குழந்தைகளை மகிழ்வித்தனர். பிரவுன் நிறத்தின் தன்மையை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆடல் பாடல் மூலம் விளக்கமளித்தனர். மாணவ செல்வங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பிரவுன் நிறத்தை பற்றி ஆழமாக கற்றுக்கொண்டனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிக்கும் விழா. ஆவடி காமராசர் நகர்
நாசரத் அகாடமி பள்ளியில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. ப்ராஜெக்ட் டேவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளப் ஆக்டிவிட்டி கொயர் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இவ்வாண்டில் முழு வருகை தந்த மாணவர்களுக்கும் கேடயமும் சான்றிதழ்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் கரங்களால் பரிசுகளை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். தி நாசரத் அகாடமி பள்ளியில் துரித கணித போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு நடைபெற்ற பரிசளிக்கும் விழா கடந்த 2/3/2026 அன்று தி நாசரத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் துரித கணித போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் துரித கணித போட்டியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளரான திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியும் மலர்களை கொடுத்து வரவேற்றதுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் வகுப்பில் பயிலும் ரேஷ்மி மற்றும் குகப்பிரியா என்ற மாணவிகள் ஹோலிஸ்டிக் பிரெயின் ஹெல்த் குறித்தும், ஞானப்பிரியா என்ற மாணவி ஃபேக்ட்ஸ் ஆஃப் அபாக்கஸ் குறித்தும், இனியா என்ற மாணவி துரித கணித போட்டியின் சிறப்பம்சங்களை குறித்தும், தேஜஸ்ரீ என்ற மாணவி துரித கணித போட்டியின் பயன்பாடுகளை குறித்தும், 1ஆம் வகுப்பில் பயிலும் நேஹா என்ற மாணவி துரித கணிதம் குறித்து பாடலையும் பாடி நிகழ்ச்சியினை மெருகேற்றினர். மேலும் திருமதி விஜயலட்சுமி மற்றும் எம் பள்ளியின் முதல்வர் சில சிறப்பு கேள்விகளை கேட்டு மாணவர்களை மேலும் உற்சாகப்படுத்தினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் பதக்கங்களும் கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.